ஒரு நாள் எஞ்சிருக்கும் போது இன்னைக்கு ஏதாவது புதுசா நடந்துடாத, இன்னைக்கு ஏதாவது புதுசா பண்ணிட மாட்டோமோன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருப்பேன். பட் எதாவது நடந்ததான்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் நடக்கல. எதா பண்ணாதானே நடக்கும். பட் அட்லீஸ்ட் ட்ரை ஆகுது பண்ணும்ல, அதான் இனிமே ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஹாய், நான் ஜனா அண்ட் திஸ் இஸ் மை அக்கௌண்ட் ஜனா கேலிசானிக்ஸ் பயணத்துல இன்னைக்கு நாள் 20. உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்ப பெரிய சோம்பேறியா இருக்கிறத விட்டு ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லி தான் இங்கேயே வந்தேன். பட் இங்கேயும் வந்து லேசினஸ் அதிகமாகுதுன்னு தோணுது. ஏன் சொல்றேன்னா ரொம்ப நாளா என் ஹெல்மெட்டை க்ளீன் பண்ணணும்னு நினைச்சேன். இன்னைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு ரொம்ப நாளா பண்ணாமே வச்சிருந்தேன். பட் இன்னைக்கு எப்படியாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிட்டு மொட்டை மாடியில் வந்து காய போட்டு வச்சிருந்தேன். மாடி வந்து பார்த்தது தான் தெரியுது, ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சிருந்தேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூலைக்கு போய் கிடக்குது. அப்புறம் ஒரு வழியா எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி ஹெல்மெட்டை பழைய மாதிரி ஃபிட் பண்ணிட்டேன். இனிமே கண்டென்ட்ல கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரலான்னு இருக்கேன். ஏன்னா நான் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி அது உங்களுக்கு வீடியோவாக ப்ரொவைட் பண்றேன். பட் யாராவது ஃபாலோ பண்றீங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எனக்கும் ஒரு சமயத்துக்கு மேல டெய்லி ஒரே ஃப்ளோலேயே போயிட்டு இருக்குமோ, அகாடமி போறது, சாப்பிட்றது, தூங்குறது போறதை விட உங்களுக்கு ஏதோ ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நான் பண்ற ஒர்க் அவுட்லேயே ஃபார்ம் நிறைய தப்பா இருக்கு. அதை ஃபுல்லா கரெக்டா சேஞ்ச் பண்ணிட்டு இனி கார்டியோ ஏதாவது ஒன்று பண்ணணும். பட் நான் எதுவுமே பண்ணாம ரொம்ப லேசினஸ் வந்துருச்சு. இனிமே அதுல இருந்து மீண்டு வரதுக்காக ரன்னிங் போலான் இருக்கேன். இதெல்லாம் மாத்திக்கிறத தவிர வேற வழியே இல்லை. இந்த போன் அதிகமா யூஸ் பண்றது, ஃபுட்டு, ஸ்லீப்பிங் டைம், இதுல எல்லாத்துலயும் இனிமே ரொம்ப கான்சியஸா இருக்கலான் இருக்கேன். இன்னைக்கு பண்ண ஒர்க் அவுட் டீடைல்ஸ் எல்லாம் கேப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. நீங்களும் இனிமே சோம்பேறியா இல்லாம ஃபிட்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஐடி ஒரு ஃபாலோ தட்டிக்கோங்க. பாய்.